முடி கொட்டின இடத்துல மறுபடியும் ரீக்ரோத் பண்ணக்கூடிய ஹேர் பேக் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது யூஸ் பண்றதுனால ஹேர் இல்லாத இடத்துல கூட முடி வளர்ச்சியை தூண்டி விடும். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல தான் இன்னைக்கு நம்ம ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்துல சல்ஃபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. பர்ன்லெஸ்ஸா இருக்கவங்க கண்டிப்பா இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுங்க. இயற்கையாவே இது புதுமுடி வளர்ச்சியை நல்லாவே தூண்டி விடும். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்டா இப்ப நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சு எடுத்துட்டு வந்ததை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். முடியெல்லாம் கொட்டி வழுக்க விழுந்துருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஹேர் பேக்கை வாரத்துல 2 நாளாவது யூஸ் பண்ணிட்டு வாங்க. இது கூட இப்போ நான் கேஸ்டர் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் ஆர் கேஸ்டர் ஆயில், விட்டமின் இ கேப்சூல், ஃபிஷ் ஆயில் இந்த மாதிரி எந்த ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் எல்லா இடத்துலையும் நல்லா போய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்கேல்புக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாத ஷேக்காய் பவுடர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாங்க. 3 மந்த்ல சூப்பரான ஒரு டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களாலேயே உணர முடியும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எங்கிட்ட டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நம்ம கிட்ட ஹேர் ரீக்ரோத்க்கான ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்து புது முடி வளர்ச்சியை தூண்டி விடும். ஒரு சிலருக்கு முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காமையோ முடிவு பிரச்சனை நாளுக்கு நாள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கும் நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.